அந்த காதல் ஜோடி 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது கையங்கால உரசிக்கிட்டு சில்மிஷம் பண்ணுறது வந்து விஜயா பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த பக்கம் இருந்து பார்வதியும் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா இருந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும் நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே கிளம்பி போனோன்னா பார்வதியும் விஜயாவும் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு இதுக்கு 2 இப்படி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு மீனா நேத்தே சொன்னால இதுக்கு முன்னாலே ஒரு தடவை அவங்க அந்த மாதிரின்னு சொன்னா நேற்று வந்து அவ்வளோ தூரம் அவள் சொன்னால அவள் சொல்லும்போது நீ நம்பாமல் அவ்வளவே திட்டி அமிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கனவா கண்டா இதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் இதோட அவங்க கிளாஸை விட்டு வெளியே அமிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி. அவங்க 2 பேரும் திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா வேற விதமான பிரச்சனை வந்துடும். எனக்கு இருக்கிறதே இது ஒரு வீடு தான், இந்த வீட்டுக்கும் பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது அவங்களால அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லவும் உடனே விஜயா இருந்துட்டு உடனே அவங்க கிளாஸை விட்டு அமிச்சோன்னா ஏதோ இந்த மீனா சொன்னதுக்கு வேண்டி நம்ம பண்ண மாதிரி ஆகி போயிடும், அவன் முன்னால் எனக்கு அவமானம் ஆயிரும், அதனால் அப்படிலாம் பண்ண முடியாது, ஒன்றும் ஆகாத நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து சமாதானப்படுத்திட்டு காஃபி குடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணியையும் செக்யூரிட்டியையும் கூப்பிட்டுட்டு மனோஜ் வந்து போரூரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்குள்ள என்ட்ரானா ரோஹிணி இருந்துச்சு இங்கே பாரு மனோஜ் இது தேவையில்லாத வேலை, நீ வா போகலாம், எனக்கு வேற அவசரமா ஒரு கால் பண்ண வேண்டியது இருக்கு, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாரு அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீ வா, நம்மளை பயன்படுத்தவங்க யாருன்னு தெரிய வேண்டாமா, உன்னையும் அவங்க எத்தனை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அப்போ போகும்போதே வந்து அந்த செக்யூரிட்டிட்ட இங்கே பாரு அது யாருன்னு சொல்லி நான் ஜாட காமிச்சிட்டு அவனை ஒரே போடா நீ போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி பாஸ் ஆனால் இது கோயிலா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவும் ஆமா இது கோயில் தான், இது இங்கே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சரி நான் யாருன்னு சொல்றேன் நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ, அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு 3 பேர் கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல திரும்பி ரோஹிணி பார்க்கும்போது அங்க ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, எல்லார்கிட்டையும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளை பார்த்த உடனே ரோஹிணிக்கு தெரிஞ்சிருது அந்த தினேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த பிஏ தான், அவன் தான் இப்படி சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பிடிச்சவன் எப்படி வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ரோஹிணி அப்படியே ஸ்டக்கப் ஆகி நின்னதை பார்த்த உடனே மனோஜ் அங்கிருந்து திரும்பி ரோஹிணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சாமியார் வந்து மனோஜ் பாத்துறாரு. அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர் எல்லாத்துக்கும் ஏதோ குறி சொல்லிட்டு இருக்காரு இருக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. இங்க பாரு மனோஜ் நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம், நட அந்த பக்கம் போய் எங்காவது தொலாவலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்ல நீ வா நம்ம போய் பார்க்கலாம், அந்த சாமியார் கிட்ட ஏதாவது நமக்கு வேண்டிய விஷயம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. ரோஹிணி வந்து என்ன பண்றதுனே தெரியாம ஐயோ இவன் வேற வந்திருக்கான் இவங்கிட்ட வேற இவன் போறானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த சாமியார் வேஷத்தில் இருக்கிற தினேஷ் கிட்ட வந்து மனோஜ் வந்து போய் வணக்கம்னு சொல்லி சொல்றாரு. வணக்கம் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே அந்த சாமியார் வேஷத்தில் இருக்க தினேஷ் வந்து வர பௌர்ணமிக்கு வந்து கோயில் அன்னதானம் போடுறோம், உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனோஜ் வந்து பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உண்டியில போடுறதுக்கு வராரு. உடனே உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்க மாதிரி இருக்கே சாமி அப்படின்னு சொல்லி சொல்லவும் தினேஷ் இருந்துட்டு உடனே நான் நிறைய கோயில்களுக்கு போறேன், நிறைய பக்தர்களை டெய்லி நான் பார்க்குறேன், நான் உங்களை இது வரைக்கும் பார்த்தது மாதிரியே ஞாபகமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில காசு போடுறாரு. மனோஜ் கிட்ட பேசிட்டே வந்து அந்த தினேஷ் வந்து திரும்பி ரோஹிணி அப்படியே ஒரு லுக் கூட்டிட்டு இருக்கான். அவங்க ரோஹிணி வந்து அப்படியே முறைக்கிறாங்க. சரி அப்ப அது யாரு பாவம் உன்னோட மனைவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை பார்த்தோன்னா மனோஜ் இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லும்போது கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லி அந்த தினேஷ் சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜ் இருந்துட்டு கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க வந்து ரோஹிணி வந்து அப்படியே நிலக்கொள்ள முடியாம தவிக்கிறாங்க. பாவி நம்ம ஒரிஜினல் பேரை சொல்லி இப்படி நம்மளுக்கு நிக்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கானே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஓ அதுவா கல்யாணி அப்படின்னா அவங்க முகத்துல கல்யாணி கலை தாண்டவம் ஆடுது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன், அவங்களோட ராசிப்படி நீங்க ஓஹோன்னு வர போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தினேஷ் வந்து மனோஜ் கிட்ட சொல்றாரு. மனோஜ் திரும்பி அந்த செக்யூரிட்டி கிட்ட ஏன் பீம்பாய் கல்யாணி அப்படின்னு சொல்லி ஏதாவது நட்சத்திரம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு தெரியல பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. சரி இந்த கோயிலுக்கு எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் சாமி கும்பிட்றதுக்காக வரல அப்படின்னு மனோஜ் சொல்ல வரதுக்குள்ள ரோஹிணி வந்துட்டு கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க, சாமி கும்பிட்டு தான் வருவாங்க, வேற எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே திரும்பி ரோஹிணியை பார்த்துக்கிட்டே அந்த தினேஷ் வந்து இந்த பெண்களே இப்படித்தான், நாம் சொல்வதை முதலில் கேட்கவே மாட்டார்கள், ஒரு முறை நாம் சொல்லும் பொழுதே அதை கேட்க வேண்டும், திரும்ப திரும்ப நாம் சொல்வதை கேட்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வது, பிறகு மாட்டிக்கொண்டு முழிப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட பர்சனல் விஷயத்தையே மிங்கிள் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே மனோஜ் இருந்துட்டு நான் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு வரல, நான் ஒரு ஆளை வந்து தொலாவிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரை தொலாவிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்னுடைய பெயர் மனோஜ்குமார் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த செக்யூரிட்டி வந்துட்டு உங்களோட பேரை கரெக்டாக அவர் சொல்றாரு பாஸ் அப்படின்னு சொல்லவும் உடனே மனோஜ் இருந்துட்டு என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த தினேஷ் இருந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் முற்றும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும், உன்னோட மனைவி யாரு, அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிற விஷயம் முதல் கூட எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பி ரோஹிணியை பார்த்து ஒரு நக்கலா லுக்கு விடுறாரு. ரோஹிணி வந்து அப்படி முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சரி நீ இப்போ யாரை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமீர் வேஷத்தில் இருக்கிற ஆள் கேட்கவும் நான் ஒரு ஆளை தேடி வந்தேன், அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு தெரியும் நீ யாரை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு, அவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போனான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே சாமி இங்கே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி முன்னே பின்னா தொலைவிட்டு இருக்காரு மனோஜ். இப்போ அவன் போயிட்டான் இங்கிருந்து, ஆனால் அவன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தினேஷ் சொல்லவும் இங்கே ரோஹிணிக்கு வந்து ஒரே பதற்றமாகுது. மனோஜ் வா மனோஜ் நம்ம வந்தால போய் தொலைவணும், வந்த வேலை பார்க்கலாம் வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே
உடனே மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி பொறுமையா இரு, அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு சாமியாரே சொல்றேன்னு சொல்றாருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சாமி, அந்த ஆள் என்ன சொன்னா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாரு. அவன் வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான், உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து அந்த ஆள் வந்து மனோஜ் கிட்ட நீட்டுறாரு. அதை மனோஜ் இப்படி வாங்கும் போதே ரோஹிணி வந்து ரொம்ப பதட்டமாக இப்படியே பார்க்குறாங்க. அந்த ஆள் வந்து ரோஹிணியை திரும்பி நக்கலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே கூட வந்த செக்யூரிட்டி இருந்துட்டு அந்த லெட்டரில் என்ன பாஸ் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இரு, அதை தான் பிரித்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லெட்டர் பிரித்த உடனே, இங்கே பாரு, நீ என்னை தேடி கண்டிப்பாக இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், நான் யாருங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், ரஜினி நடித்த ஒரு படத்தோட பேரு தான் என்னோட பேரு, முடிஞ்சா நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. என்ன இது ரஜினி நடிச்ச படத்துல பேருன்னு சொல்லி எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட, ரஜினி படத்தோட பேரு தான் அந்த ஆளோட பேருன்னு சொல்லி எழுதியிருக்கு ரோஹிணி, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட, ரஜினி நடிச்ச படத்தோட பேரெல்லாம் எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் வந்துட்டு பாட்ஷா, மன்னன், அண்ணாமலை அப்படின்னு சொல்லவும், அண்ணாமலையா, நிறுத்து, அண்ணாமலைன்னா அது எங்க அப்பாவோட பேர் தான், ஆனா அவர் அப்படியெல்லாம் லெட்டர் எனக்கு எழுதி என்னை ஏமாத்தி மிரட்டெல்லாம் மாட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, வேற ஏதாவது பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லவும், வேற பேரா பாஸ், தலைவரோட பாடங்க நிறைய இருக்கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா, பேட்டை, எந்திரன், முத்து அப்படின்னு சொல்லுவோம். நிறுத்து, இப்போ நீ கடைசியாக என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, முத்துன்னு சொன்னேன் பாஸ் அப்படின்னு சொல்லவும், முத்து நான் பிடிச்சிட்டேன், அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மனோஜ் வந்து அந்த சாமியார் பார்த்து, சாமி அவன் வந்தவன் பேர் முத்துன்னு சொல்லி சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேர் சொல்லலை, இந்த லெட்டர் மட்டும் தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சாமி, நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான் வந்தானான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃபோட்டோவை மொபைல்லேருந்து காமிக்கிறாரு. காமிச்ச உடனே இதை பார்த்துட்டு, இது யார், இது நம்மளை அடிச்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினேஷ் வந்து யோசிக்கிறான். இவனுக்கு சொந்தமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சான்ஸ், இவனை இதுலேயே மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இவன் தான் வந்தான், இவனை உனக்கு முதலே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றான் மனோஜ். அப்பாடா, நம்மளோட பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து நினச்சிக்கிறாரு. எனக்கு தேடி வந்தது கிடைச்சிருச்சு சாமி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி இங்கே பாரு, யாருன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, முத்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோஹிணி இருந்துட்டு, மனோஜ் வளராத, முத்து எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தெரியாது, அவனுக்கு என் மேலே பொறாம, அதனால அவன் தான் பண்ணியிருப்பான், இதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, அவனை இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது கேளு மனோஜ், முத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு, நீ தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றதே கேட்காம அவசரமாக வெளியே போறாரு மனோஜ். அந்த தினேஷ் வந்து, இங்கே பார் பெண்ணே, நான் சொல்வதை உடனே செய்து முடி, 2 நாட்கள் உனக்கு ஆல்ரெடி டைம் கொடுத்தாகிவிட்டது, அது முடிவதற்குள் சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு செய், இல்லாவிட்டால் இதே மாதிரி தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ரோஹிணி வந்து தினேஷை கண்ணாலே எரிக்கிற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு, மனோஜ் பின்னாலேயே மனோஜ்னு கத்திட்டு பின்னாலேயே ஓடுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.